எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் லட்சுமி. மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்திலேருந்து கொங்கு நகர் பகுதி தலைவர் பேசுகிறேன். எங்கள் தலைவர் பேர் இப்ராம் பாதுஷா, சரிங்களா? வேறு அவங்க இந்த குழு பற்றி தான் பேசுகிறக்கு வந்திருக்கேன். என்ன சொல்கிறது, முக்கியமாக அந்த குழு தலைவிகளுக்கு சொல்லலான்னு இருக்கிறேன். நான் குழு தலைவிக தான் போய் மிரட்டுறாங்களாம்மா. அதுவும் அதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கீங்க இல்லைன்னு சொல்லலாம். அவங்களும் ஒரு அக்கா தங்கச்சி தானே உங்களுக்கு. அப்புறம் போய் அதை எதுக்கு மிரட்டுறீங்க? மிரட்டாதீங்க. குழுக்காரை வந்து சொல்லுவான், போய் கேளுமா, 10 பேர்த்த கூட்டிகிட்டு போய் கேளுமா அப்படிமா. 10 பேர்த்த கூட்டிகிட்டு போய் நீங்கள் தான் கேட்கணும். அவன் போயிடுவான். நாளைக்கு நீங்கள் தான் அக்கம் பக்கத்தில் இருக்கிறீங்க, நல்லா பார்த்துக்கணும், பேசிக்கணும், பழகிக்கணும், சரிங்களா? அவன் பேச கேட்டு நீங்கள் போய் இன்னைக்கு கட்டிடுவாங்க, கட்டாமலாம் இல்லை, சரியா? அவங்க சூழ்நிலை இன்னைக்கு இப்படி இருக்குது, நாளைக்கு கட்டுவாங்க, ஓகேவா? சரியா? அதனால நீங்கள் கூட்டிகிட்டு போய் மிரட்டாதீங்க. நீங்கள் மிரட்டினால உங்களுக்கு பார்த்தீங்களா, பொது குழப்பத்தினை ஏற்படுத்தும் வகையில் ஒருவர் நடந்து கொண்டால் எனில் அவருக்கு இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 505 படி 2 முதல் ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய சிறை தண்டனை. குழு தலைவிகளுக்கு ஒருத்தர் வந்து பொது குழப்பத்திற்காக ஏற்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு இந்த தண்டனை 505, சரிங்களா? அதனால் வந்து ஒரு மனுஷனாக மதிங்க. மனிதனை மனிதனாய் மதிப்பவனே மிகச்சிறந்த மனிதன். அந்த குழுக்காரன் சொல்லிட்டு போயிடுவேன். அன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. குழுக்காரன் கண்ண இன்னைக்கு இங்கே வேலை செய்வேன், நாளைக்கு ரிசைன் பண்ணிவிட்டு வேறு வேலை போயிடுவேன். நீங்கள் அப்படி இல்லை, சரியா? அதனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கிட்டு நடங்க. குழு தலைவி வந்து யாரும் மிரட்டாதீங்க.